ரூபாய் நோட்டுகள் தட்டுப்பாட்டால் கோயம்பேடு காய்கறி சந்தையில் சில்லறை வியாபாரம் 2வது நாளாக இன்றும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து செய்தியாளர் விவேக் தரும் கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். தற்போது நாம் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய மார்க்கெட் பகுதியில் இருக்கிறோம். ஆசியாவிலேயே மிக முக்கியமான மார்க்கெட்டாக கருதப்படக்கூடிய இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் வழக்கமாக இருப்பதை விட மிக குறைவான வியாபாரம் தான் நடக்கிறது என்று இருக்கக்கூடிய வியாபாரிகளும் அதே போல இங்கே வாங்கக்கூடிய வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். சுமாராக காலை 6 மணியிலிருந்து 8 மணி அளவில் 40,000 50,000 அளவுக்கு வியாபாரம் நடக்கக்கூடிய இடங்களில் இன்றைக்கு 5,000 1000 வரை தான் வியாபாரம் நடக்கிறது என்றும் எங்களிடம் இருக்கக்கூடிய 500 ரூபாய் நோட்டுகளை வேறு எங்கும் மாற்ற முடியவில்லை. இதனால் தங்களுடைய வியாபாரத்திற்கான வர்த்தக பரிமாற்றங்கள் பண பரிமாற்றங்கள் முற்றாக தடைபட்டு போயிருக்கிறது என்று அவர்கள் தெரிவிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே வரக்கூடிய பொதுமக்கள் அவர்கள் கொடுத்து வாங்குவதற்கான பேர் பணம் இல்லாமல் சிரமத்தில் ஆளாகுவதாகவும் தெரிவிக்கிறார்கள். இங்கே நம்முடைய ஒரு இல்லத்தரசி இருக்கிறார், அவரிடம் இது கொடுத்து கேட்கலாம். வணக்கம். நான் புழல்லேருந்து வரேன். மளிகை வச்சிருக்கேன். வழக்கமாக வரும்போது என்ன பண்ணுவோம், 1000 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் ஓரம் கட்டிட்டு 1000 ரூபாய் 500 ரூபாய் எடுத்துட்டு கடைக்கு வருவோம். நேற்றுலேருந்து போயிட்டு போனால் 1000 ரூபாய் கேட்டால் இல்லைன்றாங்க, 500 ரூபாய் கேட்டால் இல்லைன்றாங்க. அப்படி வாங்குறதா இருந்தால் 500 ரூபாய்க்கு மொத்தமாக வாங்குன்றாங்க. அப்படி ஒன்றே நம்ம பட்ஜெட் போட்டு வெளியே வர்றது கிடையாது. மீறி இன்னைக்கு சரி எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா நேற்று நைட்டு காலையில் எடுக்கும் போது கலாலேருந்து காசு எடுக்கும் போது 10 ரூபாய் 20 ரூபாய் தூக்கி ஓரம் கட்டிட்டு 1000 500 எடுக்கிறாங்க. இப்போ 1000 500 தூக்கி ஓரம் கட்டி போட்டு 10 ரூபாய் 20 ரூபாய் சில்லறையும் போய்கிட்டு வரோம் கடைக்கு. அவ்வளோதான். வேறு வழி இல்லாமல் மொத்த வியாபாரமாக 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு மொத்தமாக வாங்க வேண்டியிருக்கிறது என்றும் அல்லது என்றால் இருக்கக்கூடிய காசுகளில் வைத்து குறைந்த அளவிலான பொருட்களை வாங்கி அதை சமாளிக்க வேண்டியிருக்கும் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலைமையை சமாளிக்க அரசு உடனடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை அவருடைய கோரிக்கையா இருக்கிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் விவேக் கணநாதன்.